அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவான். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறதா இருந்தால் கட்டாயமாக தமிழ் சாம்ரான்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதிர்பார்க்காம எனக்கு கிடைச்ச தெமு கிஃப்ட் உண்டு நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அடுத்ததாக ஒரு மீன் கறி, அதே மாதிரி இந்த மீன் வாங்குறதுக்குன்னு நாங்கள் இங்கே போகிற இடம் எப்படின்னு சொல்கிறதையும் நான் உங்களோட இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். இங்கே பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டு முறைன்னு சொல்லிக்கிட்டு எங்களுக்கு வந்து ஹலால் சாப்பாடு வெளியே கிடைக்கிற குறவு, பொதுவாகவே வீட்டிலே தான் சமைச்சு சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி சாப்பிடக்கிட்ட விரும்பி சாப்பிட்றதுன்னு சொன்னால் இந்த சிக்கன், பீஃப், கோழி, இறைச்சி, அது மாதிரி ஆட்டிறைச்சி, இந்த மாதிரியான கறிகளை தான் நாங்கள் போயிட்டு வாங்கி எடுக்கிறது ஹலால் ஃபுட்டில். அதுலேயும் இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த கோழி சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் பெருசாகவே போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிலேருந்து தவிர்த்து கொள்வது கூடுதலாகவே. ஸோ முக்கியமாக விரும்பி வாங்குறதுன்னு சொன்னால் இந்த மீன் தான். மீன் ருசியிலே நல்லா இருக்கும், அதே மாதிரி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு பார்க்கிட்டு மிச்சமே நல்ல ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் மீனை தான் விரும்பி எடுக்கிறது. மீன்லேயும் இங்கே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி எடுக்க வேணும்னு சொன்னால் காலையிலேயே பாருங்க, 9 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளால் கியூமோ சூப்பர் போனீங்கன்னு சொன்னால் ஓகே. ஸோ என்ன சொன்னால் எனக்கு இங்கே தான் வந்து கொஞ்சம் லாபமாக கிடைக்கும், அதனால தான் நான் கியூமோ சூப்பர்னு சொல்கிறேன். அது இல்லாமல் நிறைய இடங்கள் இருக்கத்தான் செய்து நான் இங்கே தான் வாங்கி எடுக்கிறேன் இப்போதைக்கு. ஒரு கிழமைக்கு மாதிரி மீனை, அப்படி இல்லைன்னா ஒரு 4 நாளைக்குள்ள மீனை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா மசாலா எல்லாம் போட்டு அப்படியே ஊற வச்சிடலும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் சமைக்கிற டைம் கூட உங்களுக்கு மிச்சம் குறையவாகிடும், பெரிய அளவுக்கு நேரம் எடுக்காது. ஸோ ஈஸியான ஒரு வேலையை சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். காலையிலே போனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு வீக்குக்கான மீல் பிளானை வந்து சரியாக செஞ்சு முடிச்சிடலும். இப்படி போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கு முக்கியமாக இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? இப்போ கோழியெல்லாம் வாங்கிட்டேன்னா துப்பராக்கிறதுக்கே பெரிய ஒரு டைம் ஒன்று எடுத்துருது. ஸோ அதில் பிள்ளால் வாசம் இது எல்லாமே போகணும். ஆனால் இங்கே மீனை வாங்கிக்கிட்டு வந்து துப்புரவு பண்ணி அழகாகவே எங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அது ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு வாங்கி எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மசாலா போடுறதை தவிர வேறு எந்த வேலையும் இருக்காது. அண்ட் இதெல்லாம் சாலட் லீவ்ஸ். இது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் ரெகுலராக சாப்பிட்றத விட மீன் கறியை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதுக்கான ரெசிபி ஃபுல்லாகவே நான் கீழே கொடுத்துட்றேன். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் இலகுவாக இருக்கும். இந்த ரெசிப்பியில் வந்து மீனை 2 வகையாகவே எங்களுக்கு சாப்பிடலும். ஃபர்ஸ்ட்டாகவே நான் மீனை பொரிச்சிட போகிறேன், பொரிச்சிட்டு தான் அதை சமைக்க போகிறேன். ஸோ பொரிச்ச மீனை அப்படியே சாப்பிட்றதுனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டுறதுக்கோ இல்லை டேஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் அடுத்ததாக நாங்கள் மறுபடியும் அதே மீனை சமைக்க போகிறோம். ஒரு கிரேவி ஒன்று மாதிரி செஞ்செடுக்க போகிறோம். உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள், அதோடையே கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் லைம் ஜூஸ், இந்த 2ல் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணித்தியாலம் மாதிரி இந்த மாதிரி ஊற வச்சுட்டோம்னு சொன்னால் அந்த மீன் வந்து பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிரும். அரை மணித்தியாலத்துக்கு பிறகு அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து தான் நீங்கள் பொரிச்செடுக்க வேணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். குறைய எண்ணெயை போட்டு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு நல்லா வராது. ஸோ நான் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெயை போட்டுட்டு தான் இதை பொரிச்செடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து இந்த மாதிரி வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. 2 பக்கமுமே நல்லா பொரிஞ்சு வர வேணும். சாதாரணமாக நீங்கள் மீனை பொரித்து சாப்பிடுவீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்குமே இதை பொரிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் அதில் உடையாமல் வரும்னு சொல்லலாம். அந்த துண்டுகளெல்லாம் அப்படியே ஒவ்வொரு பீஸாகவே கிடைக்கும் நாங்கள் இந்த கிரேவியில் போட்டு எடுத்ததுக்கு பிறகு. அதே மாதிரி நாங்கள் ஏர்லியாக சாப்பிட வேணும், இந்த கிரேவியில் போடாமல் சாப்பிடணும்னு நினச்சா கூட இதை அப்படியே எடுத்துகிட்டு எங்களுக்கு சோறோடு சாப்பிட்றலாம். 2 பக்கத்துக்குமே இதை திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணின ஆயில் இருக்குது இல்லையா, அதே ஆயிலில் கொஞ்சமாக எடுத்து வேறு தான் வச்சுடுங்க. அதை வச்சுட்டு தான் நாங்கள் இந்த கறியை ஃபுல்லாகவே செய்ய போகிறோம். ஒரு சின்ன தேசிக்க அளவுக்கு புளி, அதோடைய சேர்த்து மசாலா சாமான் சொல்லிக்கிட்டு கறி பவுடர், மஞ்சத்தூள், அதோட மிளகாய்த்தூள், சீரகத்தூள், இது எல்லாமே உண்டா சேர்த்து ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கொள்ளணும். ஸோ இது எல்லாத்துக்குமே தேவையான அளவுகளை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கொள்றதுக்கு. ஸோ இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் டிரெக்டாக இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் போட்டுட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்துலேயே தீஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே கலந்துட்டு அப்படியே போட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் கூடுதலாக வெந்தால் கூட எதுவுமே ஆக போகிறதில்ல, பட் திக்காகும், கறி நல்லாவே திக்காக வரும். ஸோ இந்த வீடியோ செஞ்சுட்டு இருக்கிக்கிட்டே நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிடுறேன் எனக்கு இந்த ரெசிபியை சொல்லி தந்த ஆளுக்கு. ஸோ என்னோட ரோசி ஆண்டி தான் இதை சொல்லி தந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோலேயே சொல்லியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு திக்கான பேஸ்ட்டாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ கடைசியாக வந்து ஆனம் செய்யிக்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன். அப்படி இல்லைண்டா இப்போ உங்களுக்கு வேணுண்டாலும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கொள்ளலும். நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த எண்ணெயில் கொஞ்சமாக எடுத்து இதில் ஊற்றியாச்சு. ஸோ அதுக்கு பிறகு இதில் தாளிக்கிறதுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கடுகுலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ கடுகை ஃபர்ஸ்ட்டுக்கே போட்டுட்டு அது பொரிஞ்சு வரக்கிட்ட அதில் கருவேப்பிலை, சீரகம் போட்டால் நல்ல வாசம் கொண்டு வரும். கடுகு போட்டதுக்கு பிறகு தான் நான் எப்போவுமே சீரகம் போடுறேன்.
அடுத்ததாக காஞ்ச கொச்சிக்காய் கொஞ்சத்தையும் இதோடய ஆட் பண்ணிக்கொள்வேன். ஸோ நான் ஒரு 2-3 எடுத்துகிட்டு கிள்ளி போட்டிருக்கிறேன், 2 உடைச்சி தான் போட்டிருக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பொரிய விட்டுட்டு அதுக்கு பிறகு வெட்டி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை இந்த மாதிரி இதிலையே ஆட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி வரணும், அது வதங்கி வந்தால் தான் அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட் கிடைக்கும். இதே ஸ்டேஜில் நாங்கள் பச்சை கொச்சிக்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஸோ எனக்கிட்ட இருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சது ஃப்ரோசன் தான். ஸோ நான் அதை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக வெங்காயத்தை வதங்க விட்டுருவேன். அதுக்கு பிறகு சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய வெள்ளைப்பூடு. ஸோ வெள்ளைப்பூடு வந்து பொதுவாகவே எல்லாருமே மாதிரி ஃபிஷ் கறியில் ஆட் பண்ணுறது தான். ஸோ நானும் அதே மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் கடிச்சு திங்கிறதுக்கு எனக்கு விருப்பமாக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் பெரிய பெரிய பல்களாகவே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நீங்கள் கரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலா கலவை இருக்குது இல்லையா, அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஸ்லோ ஃப்ளேமில் நெருப்பை கொஞ்சமாக வச்சு அப்படியே இதை வேக வைக்க வேணும், எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும். இதே நேரத்தில் இஞ்சி வெள்ளைப்பூடையும் அரைச்ச விழுது இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கரண்டி மாதிரி அதில் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. அதில் பச்சை வாசம் எல்லாம் போயிடும். இப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கொள்ளையிலும். உப்பு வந்து நாங்கள் பொரிச்சிருக்கிற மீனுக்கு தேவையானது அந்த மீன்லேயே இருக்குது, நாங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த கிரேவி, இந்த ஆணத்துக்கு தேவையானது மட்டும்தான் நாங்கள் இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டா கொஞ்சம் நேரத்தில் இந்த எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வந்துடும். அடுத்தது ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் ஆட் பண்ணுங்கள். குரக்காய் நான் இதில் 2 துண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். மற்ற நேரத்திலலாம் குரக்காவை நான் அரைச்சிட்டு ஊற வச்சு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறது. இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கிட்டு இந்த மாதிரி தான், நான் மிச்ச நேரம் ஊறுறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிடுவேன். ஸோ உப்பையும் போட்டாச்சு. இவ்வளவு தான் கிரேவியோட நேரம். ஸோ இதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு ஆணம் நிறைய இருந்தால் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ தண்ணி ஆட் பண்ணினா ஓகே. அது கொதிச்சுட்டு வரக்கிட்ட அதுக்கு மேலால் நீங்கள் ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருக்கக்கூடிய மீன் துண்டுகளை அழகாக அடுக்கி வைக்க வேண்டியது தான். வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த கறி ரெடி ஆகிரும். இடையில ஒருக்கா மட்டும் இந்த கறியில் இருக்கக்கூடிய மீனை பரட்டி விட்ருங்க, மற்ற பக்கமும் குக் ஆகிறதுக்காக. ஸோ எனக்கு மிச்சம் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது. வீட்டில் இருக்கிட்டெல்லாம் வந்து சாப்பிட்டு பழகினது. ஸோ எப்படா போகிறேன் டிகிரி ஸ்ரீலங்காவுக்கு மறுபடியும் வீட்டில் இருக்கிறவங்க ஆக்கி தந்து அதே சாப்பாடை மறுக சாப்பிட்டு பார்க்குறதுக்கு வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். ஸோ முடிஞ்சிருச்சு. கடைசியாக இறக்கிட்ட தான் நாங்கள் மிளகுத்தூளை போட வேணும். ஏன்னா மிளகுத்தூள் வந்து நேரத்தோடு போட்டால் கொஞ்சம் கசக்கிற மாதிரி கறிக்கிற மாதிரி டேஸ்ட் வருண்டுவாங்க. ஸோ அதனால் 2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நாங்கள் இந்த ஈஸ்டெல்லாம் அலப்பம் இல்லையா, அந்த டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு அப்படியே கறியை மூடி வச்சிட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கறி வந்திருக்குது. நல்லா இருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே மாதிரி. அண்ட் கடைசியாக கார்னிஷிங்க்கு ஒரு கறி லீஃப் வந்து என் வீட்டில் உள்ள மரத்தில் வச்சாச்சு. இவ்வளவு தான் கறி. ஃபைனலாக தெமுலேருந்து எனக்கு 2வது முறையாக கிடைச்ச கிஃப்ட்டை பார்ப்போம். ஸோ இந்த கிஃப்ட்டுக்கு வந்து நான் உண்மையாகவே எதுவுமே செய்யலை, எனக்கும் தெரியலை இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் தெமுல வந்து நான் கொஞ்சம் பார்சல்ஸ் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் இது எனக்கு சென்ட் பண்ணாங்களான்னு தெரியா. இதை நான் நிறைய செக் பண்ணி இருந்த ஒரு ப்ராடக்ட் உண்டு, தம்பிக்குன்னு சொல்லிட்டு டூல் பாக்ஸ் வந்து பார்த்து இருந்தேன். ஸோ இந்த கார்ட்லேயும் போட்டு வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக இந்த ஃபிஷ் ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு கேம் ஒன்று வந்துச்சு இல்லையா, அதை ப்ளே பண்ணிட்டு இருக்கிட்டு அதை நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் வின் பண்ணலை உண்மையாகவே இது வரைக்கும். எனக்கு கிஃப்ட் வந்து இன்றைக்கி வந்து கதவை தட்டி தர்ற வரைக்குமே தெரியா. ஸோ தேங்க்யூ ஃபார் தெமு. இதே மாதிரி உங்களுக்கும் கிடைச்சிருந்துச்சின்னு சொன்னால் கட்டாயமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ.